ஒரு மேடையில் பேசக்கூடிய மிகப்பெரிய பேச்சாளராக இருந்தாலும் அல்லது மிகப்பெரிய ஒரு அறிவிப்பாளராக இருந்தாலும் பப்ளிக் ஸ்பீக்கிங்னு வரும்போது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை யாரும் செய்யாமல் பேசவே முடியாது. பப்ளிக் ஸ்பீக்கிங்க்கு மிக முக்கியமான ஒரு ஸ்டெப் தான் ஒரு மிகப்பெரிய மக்கள் கூட்டம் இருக்கணும், ஒரு ஆடிட்டோரியம் இருக்கணும், ஒரு மேடை இருக்கணும். அந்த மேடையில் பல ஆடியன்ஸ் இருக்கணும். இவங்களுக்கு முன்னாடி தான் பேச போகிறோம் அப்படிங்கிற ஒரு நிலப்பாடு ஃபஸ்ட்டு கிடையாது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நீங்களே பேசிக்கொள்வது, அதாவது தனக்குத்தானே பேசிக்கொள்வது. எப்படி தனக்குத்தானே பேசிக்கொள்வது? ஒரு கண்ணாடியில் பேசுகிறது. ஒரு ஆடியன்ஸை மாதிரி ஒரு மேலே நின்று பேசக்கூடிய ஒரு கற்பனையில் நம்ம கண்ணாடியை பார்த்து பேசுகிறது. உங்களுக்கு முன்னால் நீங்களே பேசி பார்ப்பது. கண்ணாடி முன்னால் நின்று உங்களோட கண்களை பார்த்து பேசுங்க. உங்களோட குரல் எப்படி இருக்குது, உங்களோட முகபாவனை எப்படி இருக்குது, உங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது, இது எல்லாவற்றையும் அழகாக கவனிக்க முடியும். முதல்ல ஒரு சின்ன சேஞ்சஸை கொண்டு வரலாம், அல்லது ஒரு தடுமாறுவீங்க, வார்த்தை பிரயோகங்கள் கொஞ்சம் விடுபடும். இவையெல்லாம் சரி செய்கிறதுக்கு அல்லது மேடை பயத்தை போக்குறதுக்கு, ஒரு தடுமாற்றத்தை நிதானமாக கொண்டு வர்றதுக்கு இந்த கண்ணாடி முன்னால் நின்று பேசுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நூற்றுக்கணக்கான கண்கள் முன்னால் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்கு இந்த கண்ணாடி முன்னால் நின்று பேசுகிறது பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் ஃபஸ்ட். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.